ஆமா சார். யோ உயிரோட தான் இருக்கா? அப்படியா சார்? பயத்துல பதட்டத்துல ஒண்ணுமே புரியல சார். கதவு திறந்து காப்பாத்துறது விட்டு ஆளு கூட்டி வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. சார் தற்கொலை கேஸ் சார். நாளைக்கு போலீஸ் கேஸ் வந்தா நான் என்ன சார் பண்றது? போலீஸ் சொல்லியாச்சா? இல்ல சார், சிஸ்டர் போலீஸ் தானே சார். கவிதா, ஆம்புலன்ஸ் ஏதோ சொன்னீங்களா இல்லையா? சொல்லுங்க. வர்றாங்க. சரி போய் கதவு உடைக்க ட்ரை பண்ணுவோம் வாங்க. என் மரணத்திற்கு யாரும் காரணமில்லை. தனிமையின் துயரிலிருந்து விடுபடவே இந்த நிகழ்வு. என் பிரேதத்தை இபி ஆபீசர் சுப்புமாமாவிடம் ஒப்படைக்கவும். டாக்டர், என் ரிலேஷன் தான். சூசைட் அட்டெம்ப்டா? இது போலீஸ் கேஸ் சார். பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் அவங்களே எஸ்ஐயா இருக்காங்க. எஸ்ஐயா? சரி நான் பாக்குறேன். சார் என்ன சார் இப்படி ஆகி போச்சு? என்னையாச்சு? எப்படி ஆச்சு? யாரையா காரணம் இருக்கு? காரணமா சார்? என்னைய சார் கேக்குறீங்க? அது மேடத்துக்கு வேண்டப்பட்டவங்க ஒருத்தர், ரொம்ப நெருங்கின சொந்தக்காரர் ஒருத்தர் அடிக்கடி மேடம் வீட்டுக்கு வருவாரு போவாரு. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ என்ன விஷயமோ தெரியல சார். நீ வெளியே, நான் கூப்பிடுறேன். மேடம் மறந்தே போயிட்டேன். இந்த லெட்டரு கவிதாமா டேபிள்ல இருந்தது. உங்க பேர் தான் போட்டிருக்கு மேடம். இந்தாங்க. வர மேடம். அன்புள்ள சரசு, நான் என்றும் உன் தோழியாக இருந்தேன். உனக்கும் சுப்புவுக்கும் பிரச்சனைன்னு வரும்போதெல்லாம் உனக்காக நான் அவரிடம் சமரசம் பேசியிருக்கிறேன். அது உனக்கே நன்றாக புரியும். ஆனால் சங்கர் அதையெல்லாம் மறந்துவிட்டு என்னையும் சுப்புவையும் சேர்த்து வைத்து தவறாக நினைக்கிறான். இன்று அவன் ஸ்டேஷனுக்கு வந்து என்னை மிகவும் அவமானப்படுத்தி விட்டான்.
எனக்கும் சுப்புவுக்கும் நடுவே உள்ள கௌரவமான கண்ணியமான நட்பை கொச்சைப்படுத்தி அருவருக்கத்தக்க வகையில் பலவாறு பேசிவிட்டான். நான் மனது நொறுங்கி போய்விட்டேன். ஒருவேளை நீயும் என்னை அப்படித்தான் நினைக்கிறாயோ என்ற எண்ணம் என்னை கலவரப்படுத்தி மன உளைச்சலை தந்துவிட்டது. என்னங்க இவ இப்படி எழுதிருக்கா? நான் இப்பங்க அவளை அந்த மாதிரி நினைச்சேன். மேலப்படி. நான் ஒரு தேவையற்ற வீண் பிறவி. இந்த மண்ணில் உங்களுக்கு தொல்லையாக இருந்து உங்களுக்குள் பிரச்சனையை வளர்ப்பதை விட சாவறதே மேல் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். நிச்சயமாக நானோ உன் கணவர் சுப்புவோ இதுவரை உனக்கு எந்த துரோகமும் செய்யவில்லை. என் பவித்திரமான மனநிலையை, எங்களது கள்ளக்கபடமற்ற நட்பை உனக்கு உணர்த்தவே நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். என் மரணத்திற்கு முழு பொறுப்பும் சங்கர் தான். என் மரணத்திற்கு முழு பொறுப்பும் சங்கர் தான். அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதை எழுதினேன். இப்படிக்கு கவிதா. ஐயோ, இவ சாவுக்கு காரணம் என் தம்பின்னு எழுதியிருக்காளே. ஆறு இப்படி எழுதியிருக்கானா? எந்த அளவுக்கு உன் தம்பி அவமானப்படுத்தி பேசியிருப்பான்? ஏய், ஏய், எதுக்கு அதை கிழிக்கிற? பின்ன இந்த லெட்டர் போலீஸ் பார்த்துச்சுன்னா என் தம்பிய மறுபடியும் ஜெயிலுக்கு கூட்டு போறதுக்கா? கவிதா கண்டிப்பா பொழைச்சிடுவா. அவ பொழைச்சதுன்னா என் தம்பி அவகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். கவிதாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இப்படி ஒரு லெட்டர் அவ எழுதினத யாருக்கும் தெரியக்கூடாது. வெளியில தெரிஞ்சா என் தம்பியோட வாழ்க்கையே நாசமாயிடுங்க. பிளீஸுங்க, பிளீஸ் தயவு செஞ்சு என் தம்பிய காப்பாத்துங்க பிளீஸ். கவிதாக்கு எப்படி இருக்கு? பிளட் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல தான் இருக்காங்க. இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. 24 மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும். அவங்க உயிர் பொழைச்சா பெரிய அதிசயம் தான். கடவுள்கிட்ட நீங்க வேண்டிக்கோங்க. என்னங்க டீ? தேங்க் யூ. அத்தை எடுத்துக்கோ திவ்யா. மா, அண்ணி சமையல்ல தேறிட்டாங்க. டீ எல்லாம் பிரமாதமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ரகு. சமையல கூட இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மத்தியானம் காரக்குழம்பு பண்ணிருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? தேங்க்ஸ் திவ்யா. ரேகா, நீ பெரிய கோடீஸ்வரி, பணக்கார பொண்ணு, ரொம்ப திமிரா இருப்பியோ அடங்காப்பிடாரியா இருப்பியோன்னு பயந்துட்டு இருந்தேம்மா. ஆனா நீ அப்படியெல்லாம் இல்ல. நல்ல மரியாதையா அடக்க ஒடுக்கமான பொண்ணாதான் இருக்க. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. அடேங்கப்பா, எங்க அம்மா கிட்டயே நல்ல மருமகன்னு பேர் வாங்கிட்டீங்க. வெயிட் பண்ணுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு இங்க வரட்டும். அதுக்கப்புறம் சர்டிபிகேட் கொடுக்கலாம்.
டேய் உனக்கு என்னடா கல்யாணத்துக்கு அவசரம்? நீ பச்சை குழந்தைடா. ஆமா ரகுவன, நீ கல்யாணமே பண்ணிக்காத, அப்புறம் உன் வாழ்க்கையும் நாசமாயிடும். டேய் நீ சும்மா ரெடி. அவ ஏதாவது சொல்லிட்டே இருப்பா. அப்படியெல்லாம் இல்லப்பா, நீ கல்யாணம் பண்ணிக்கோ. பாத்தீங்களா நீ இப்படி சொன்னா அப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதான் போட்டு வாங்கினேன். ஆமா நல்லா போட்டு வாங்கினேன். முதல்ல உன் புருஷனை திருப்பி வாங்குறதுக்கு பாரு, அப்புறம் பேசலாம் மத்த கதைய. அத்தை, எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை அமையும் அத்தை. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசி திவ்யாவை அப்செட் பண்றீங்க? சரி, நைட்டுக்கு நான் சப்பாத்தியும் சப்ஜியும் பண்ணட்டுமா இல்ல பிசிபெல்லா பாத் பண்ணட்டுமா? ரொம்ப முக்கியம். என்ன கொடுமடி இது? கோடிக்கணக்கான சொத்தை அனுபவிக்கிறத விட்டுட்டு இங்க வந்து சமையல் ரூம்ல வாழ்க்கைய வீணடிச்சிட்டு இருக்க. செக்குல கையெழுத்து போட வேண்டிய கைய சப்பாத்திக்கு மாவு பேசைய போறேன்னு சொல்ற. ஏண்டி, பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணலாம்னு யோசிக்க வேண்டிய புத்திய விசிபிளா பார்த்து எப்படி பண்ணணும்ன்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க. இதான் உன் வாழ்க்கை முடிவு பண்ணிட்டியாடி? என்ன கொடுமடி இது? ஏண்டா வந்தது வராதுமா அவளை திட்டிட்டு இருக்க நீ? அவ ஆசையாதான் சமையல் பண்ண போறேன்னு சொன்னா. நீ வேறமா இப்படி சமையல் ரூம் தான் என் வாழ்க்கைன்னா அதுலயே அவ வாழ்க்கையை கெடுத்துக்க போறாளாமா? ஏய் என்ன நீ சமையல் அவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்க? உணவு இல்லையே உலகம் இல்லை. கூட சாப்பிடுறமா இவ? இதுக்குதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்து என் பொண்டாட்டி இங்க இருந்திருந்தா இவன் சாப்பிடுறாமான்னு சொன்னதுக்கு சண்டை போட்டிருப்பா. டேய் இப்ப என்னடா, கல்யாணம் தானே பண்ணிக்கணும், நல்லா பண்ணிக்கோ, தாராளமா அனுபவி. யார் வேணான்றா? ரகுவன வேண்டாம். கல்யாணம்ங்கிறது ஒரு சுத்தி வளைக்கப்பட்ட கோட்டை. உள்ள இருக்கிறவங்க வெளியே வர துடிக்கிறாங்க, வெளியே இருக்கிறவங்க உள்ள போக போராடுறாங்க. ஆக மொத்தம் யாருக்குமே நிம்மதி இருக்காது. போதும் நிறுத்துடி. ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்க துடிக்கிறான், இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவஸ்தைப்படுறான். இங்க ஒருத்தி கல்யாணமே வேண்டாங்கிற, அங்க ஒருத்தன் கட்டின பொண்டாட்டிய விட்டுட்டு காஞ்சிபுரமே கதின்னு கிடக்குறான். 4 பேரு 4 திசையில நிக்கிறீங்க. உங்களை வச்சுக்கிட்டு என்னால திண்டாட முடியலப்பா. நான் என்ன சொல்ல வரேன்னா, போது நிறுத்து. மளிகை கடைக்கு பாக்கி தரணும்னு காசு கேட்டனே, உனக்கு சம்பளம் வந்துருச்சா? வந்துருச்சு. முதல்ல அத கொடு, அப்பதான் அம்மாவுக்கு தெம்பா இருக்கும். கொடு. கொடுப்பா. கொடுங்க. எதுக்கு என்கிட்ட கொடுக்குற? வெச்சுக்கோன்னு சொல்றேன். இனிமேல இருந்து அம்மாக்கு நீ ஓய்வு கொடுக்கணும். வீட்டோட நிர்வாகத்தை நீ தான் பாத்து. மாதவா, எனக்கு இதெல்லாம் தெரியாது. பரவாயில்ல, வீட்டோட வரவு செலவுலாம் நீ பாத்துக்கோ. என் காரணத்துக்கு கொண்டோ அம்மாவை நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்ன மாதவா, அப்ப நான் சமைக்க வேண்டாமா? அதையும் பண்ணு, வீட்டு நிர்வாகத்தையும் பாத்துக்கோ. ரெண்டும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே, புருஷன் பொண்டாட்டி மாதிரி. அத்தை, ஏன்டா சமைக்கிறவள டிஸ்டர்ப் பண்ற? நான் சும்மா தானே இருக்கேன், வீட்டை நான் பாத்துக்க மாட்டேனா? அதானே, உங்க 2 பேத்துக்கும் இப்பதான் கல்யாணமே ஆயிருக்கு. ஷாப்பிங், சினிமா, பார்க் அது இதுன்னு சுத்தாம அண்ணி தலையில இவ்வளவு பாரத்தை வைக்கிற. ஆமாண்ண, அண்ணி பாவம். என்ன பேசுற திவ்யா? பணத்தையே பார்த்து பழக்கப்பட்டவ, ஒரே நேரத்துல அவங்க தாத்தாவோட 4 பிசினஸ் பாத்துக்கிட்டவ. டேய், அந்த நிர்வாகம் வேற, வீட்டு நிர்வாகம் வேறடா. அது கடல், இது குட்டை. மா, கடல்ல நீச்சல் அடிக்க தெரிஞ்சவளுக்கு குட்டையில நீச்சல் அடிக்க தெரியாதா? கடல்ல இருக்கிற திமிங்கலத்தை கொண்டு வந்து குட்டையில போட்டா அது நீச்சல் அடிக்காது, செத்துதான் போகும்பா. ஃபேக்ட். அண்ணி பாவனே, அவங்களால சமாளிக்க முடியாது. நீ ஒத்துக்காத, பணத்தை எங்கிட்ட கொடுத்துரு. நீ சோப்பு வாங்க செக்கு கிழிச்சவ, கண்மை வாங்க கிரெடிட் கார்டு தேய்ச்சவ. இது வரவு 8 செலவு 10 இருக்கிற குடும்பம். உனக்கு தாங்காதுமா. இத பாரு ரேகா, இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை டிஸ்கரேஜ் பண்றாங்க. உன்னால பண்ண முடியாது அவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ இதெல்லாம் சாதிச்சு காட்டுவேன்னு. யூ கேன் ரேகா. ரேகா, இப்பதான் நீ காபி தனியா டீ தனியா போட ஆரம்பிச்சிருக்க. 2க்குமே வித்தியாசம் இப்பதான் தெரியுது உனக்கு. பண வரவு செலவுங்கிறது ஒரு பாதாள கோட்டை. அதெல்லாம் உனக்கு வேண்டாமா? நீ ஒத்துக்காத.
அனி வீணை வாசிக்கிறதுக்கும் வீணைன்னு எழுதி அதை வாசிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் ரிஸ்க், ஒத்துக்காதீங்க. அண்ணி, குடும்ப பாரங்கிறது பட்டாம்பூச்சி பிடிக்கிற மாதிரி. பதமா பிடிச்சா பறந்து போயிடும், இறுக்கி பிடிச்சா இறந்து போயிடும். உங்களால முடியாது, பெரிய சேலஞ்சு. இப்ப என்ன பண்ண போறீங்க? நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு சேலஞ்சுனா ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். வெரி குட் ரேகா. இத பாரு, இந்த 30,000 வச்சுக்கிட்டு 30 நாளைக்கு வீட்டுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாமே வாங்கிடு. யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துரு. அதுக்கப்புறம் எவ்வளவு சேர்த்து வைக்க முடியுமோ சேர்த்து வை. ஆனா ஒரே ஒரு விஷயம், நீ எவ்வளவுக்கு சேர்த்து வைக்கிறியோ அவளுக்கு நீ கெட்டிக்காரி. என்னம்மா அப்படி பாக்குற? இத பாருமா, இந்த வீட்டு நிர்வாகத்தை எப்படி எல்லாம் நடத்தணும்னு நீ அவளுக்கு கைட் பண்ணு. ஏண்டா என் பொறுப்படுத்த அவகிட்ட கொடுத்துட்டு என்னையே ஹெல்ப் பண்ண சொல்றியா? எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானம்மா, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே, பாத்துக்கோ. தாத்தாவோட கோடிக்கணக்கான சொத்தை வேணான்னு உதறி தள்ளிட்டு அலட்சியப்படுத்தினவல்ல நீ. பாக்குறண்டி, 30,000 ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு 30 நாளைக்கு எப்படி இந்த குடும்பத்தை நடத்துறேன்னு நான் பாக்குறேன். பால் கார்டு, மல்லிகை பாக்கி, கரண்ட் பில்லுன்னு அப்படியே போட்டு மண்டைய பிச்சுப்ப. அப்ப தெரியும்டி பணத்தோட அருமை என்னன்னு உனக்கு. பணம்னு உன்னை நாயா பேயா நான் அலைய வைக்கல. நான் மாதம் இல்லடி, மாதம் இல்ல. அக்கா, இங்க என்னங்க பண்ணிட்டு இருக்க? உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். எப்போ வந்த? காலையில தான். என்ன திடீர்னு? உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தேன். சரி, வீட்டுக்குள்ள போக வேண்டியதானே? என்கிட்ட சாவி இல்ல. காயத்ரி நிர்மலாவும் வேலைக்கு போயிருக்காங்க. நீ இருப்பேன்னு நினைச்சு வந்தேன். இல்லக்கா, நான் ஒரு வேலையை திருச்சி வரைய போயிட்டு வந்தேன். நைட் வரை வீட்டுக்கு வரல, இப்பதான் வரேன். சரி, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல நீ? போன்ல பேசுற விஷயம் இல்லடா இது. முதல்ல கதவை தர, உள்ள போவோம். ஐயோ, சாவி என்கிட்டயும் இல்ல. நிமிகிட்ட சொல்லியிருக்கேன், கடப்பையிட்ட கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லியிருக்கா. எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்க? கார்ல போய் வருவா. இல்ல பரவாயில்ல, காத்தோட்டமா இங்கேயே நிக்கிறேன். சரி, நீ எப்படி வந்த? அதுக்கு பதிலா ஏன் வந்தேன்னு கேளு. ஏன்டா என் வாழ்க்கை இப்படி நாசம் பண்ற? அக்கா, நீ என்ன சொல்ற? ஏன் தேவையில்லாத விஷயத்த நீ மூக்க நுழைக்கிற? ஏன் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்னு எனக்கு தெரியாதா? நீ என்ன சொல்றனே எனக்கு புரியல, தெளிவா சொல்லு. அந்த கவிதாவை போய் நீ போலீஸ் ஸ்டேஷன்ல மிரட்டினியா? மிரட்டினானா? சரி, அப்படியே வச்சுக்கோ. அதுக்கு என்ன இப்போ? அவ தற்கொலை முயற்சி பண்ணிக்கிட்டாடா. என்னது? ஹாஸ்பிடல்ல இப்போ சாக கிடக்குறா. டாக்டர் 24 மணி நேரம் கழிச்சு தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும் சொல்லிட்டாங்க. அட போக்கா, இந்த கதையை வேற யார்ட்டே போய் சொல்லு. அவளாவது சாவறதாவது. டேய், நானும் மாமா வந்தாண்டா நேர்ல பார்த்தோம். அவ கைய அறுத்துக்கிட்டு மயக்கத்துல கடந்தாடா. கதவை உடைச்சுக்கிட்டு போய் அவளை காப்பாத்தி ஹாஸ்பிடல்ல சேர்த்தணும். என்ன பேசுற நீ? அவ ஒரு போலீஸ், அவ போய் சூசைட் பண்ணிப்பாளா? அவளும் மனுஷி தானடா. சரி, அவ சாகலல்ல, அப்புறம் என்ன? இங்க பாரு, அவ இப்படி ஏதாவது பண்ணி பயமுத்திட்டே இருப்பா, ஆனா சாக மட்டும் மாட்டா. ஏண்டா நீ இப்படி என்ன கொல்ற? அவ தற்கொலை லெட்டர் எழுதி வச்சிருந்தா. என் சாவுக்கு காரணம் சங்கர்னு கொட்டை எழுத்துல எழுதி வச்சிருந்தா.